Happy New Year to all. வருடத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் concluded with a positive note சொல்லலாம். 10 புள்ளிகள் அதிகரித்து 21741.9 சேவர்களை முடிவடைந்திருக்கிறது. நண்பர்களே, இன்றைய தினம் மிட் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஆல் டைம் ஹை 21834.35 புள்ளிகள் வரை சென்றது. மார்க்கெட்டில் அந்த கிட்டத்தட்ட ஒரு 2:59க்கு ஜப்பானில் எர்த்குவேக் கிட்டத்தட்ட 7 ரெக்டரில் இன்டென்சிட்டியில் அது நடந்தது ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் ஜப்பான் என்ன சொல்லியிருக்குன்னா ஃபர்தராக 2-3 இடத்துல இருக்கக்கூடும். ப்ளஸ் அது அண்டை நாடுகளாகிய ரஷ்யா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க கொரியா, இதெல்லாமே இருக்கக்கூடுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு மார்க்கெட்டில் ஒரு புரளியை கிளப்பி விட்டதுனால மார்க்கெட்டில் கடைசியில் என்னாச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர், ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம் வந்தது என்று சொல்லலாம். அட்வான்சஸ் 1399, டிக்ளைன்ஸ் 664. பட் பிராடர் மார்க்கெட் பார்த்தோம்னாக்க ஒரு பெட்டர் ஒரு ஆப்டிமிஸ்டிக் சென்டிமெண்டோடு தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் மிட் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு பிரமாதமாக ஏறி இருக்கு 0.63%. ஸ்மால் கேப்பும் 0.54% ஏறி இருக்கிறது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் மார்ஜினலாக ஏறி இருக்கு 1.71%. ஸோ ஸ்லைட்லி இன்க்ரீஸ் இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டியை குறிக்கிறது. இன்றைய தினம் மீடியா, PSU பேங்க், FMCG அண்ட் ஐடி டாப் கெய்னர்ஸ் டுடே. மறுபுறம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஆட்டோ அண்ட் பேங்க் டாப் லூசர்ஸ் சொல்லலாம். ஏரிய பங்குகள் அப்படின்னு எடுத்தோம்னாக்க நெஸ்லே, அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட், அதானி குரூப்ஸ் எல்லாமே 4% மேலே இன்னைக்கு ஏறி இருக்கு. ஸோ டெக் மஹேந்திரா, கோல் இந்தியா, டாடா மோட்டார்ஸ், ஐடிசி, விப்ரோ, HCL டெக், UPL இவையெல்லாம் ஏரிய பங்குகள் என்று சொல்லலாம். நிப்டி 50ல் இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா ஏஷியர் மோட்டார், பாரதி ஏர்டெல், எம்என்டம் டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ மார்க்கெட்டுடைய பிரெத் இண்டிகேட்டிங் த ஆப்டிமிஸ்டிக் மூவ் டுடே. ஸோ மெயினாக முதல்ல சொன்னது போல ஜப்பான் இஷ்யூ ப்ளஸ் அந்த ஹை லெவல் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு மற்றொரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ரெட் சி டிஸ்டர்ப்ஷன்னால ஒரு ஷார்ட் டேர்ம் ரிஸ்க் டு குளோபல் சப்ளை செயினில் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. மேலும் டிசம்பர் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அடுத்த வாரத்திலிருந்து இந்தியன் கார்பரேட் ரிசல்ட்ஸ் வர இருக்கு. அதற்கு தகுந்த மாதிரி சந்தைகளுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். அதுபோல் இன்றைய தினம் வந்திருக்கூடிய ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டாவும் பார்த்தோம்னாக்க ஓரளவுக்கு சுமாராக வந்துள்ளது. ஏன்னா மெயினாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய விற்காத வண்டிகளுடைய அளவுகள் அதிகரித்துள்ளது, ஸ்டாக்ஸ் அதிகரித்திருக்கு. ஸோ அதனால் அதனுடைய தாக்கமும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுமாரி யூஎஸில் அந்த FOMC மீட்டிங் இருக்குது 2 நாளில். அதில் ரேட் கட் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு சந்தைகளில் பரவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால தான் மார்க்கெட்டும் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க PB ஃபின்டெக், ரெடிகோ கைத்தான், தென் காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இவையெல்லாம் இன்றைய தினம் பிளாக் டீல் நடந்துள்ளது. நண்பர்களே, மெயினாக இன்றைய தினம் சந்தைகளில் இந்த ஜப்பான் இஷ்யூ தான் ஒரு பெரிய ஒரு இன்புட்டை கொடுத்தது. இதை நம்ம எப்படி டெக்னிக்கலாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு நிப்டினுடைய ஃபியூச்சர் வால்யூமும் பார்த்தோன்னா பிலோ ஆவரேஜ். இன்றைய தினம் முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த கேண்டில் பார்த்தோம்னா கிரே ஸ்டோன் டோஜி கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட்டர்ன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ரிஜெக்ஷன் அட் ஹையர் லெவல். மேலே போதில் அது நிற்க முடியாது, அது கீழே இறங்கும். அதுதான் இன்றைய தினம் நடந்துள்ளதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் எப்போ இதுலேருந்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கன்வின்சிங்காக க்ளோஸ் எபவ் 21,800க்கு மேலே போகணும். மேலே போச்சுன்னா அதுலேருந்து 100-300 புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல் சப்போர்ட்னு பார்த்தோம்னாக்க 21,550 மற்றும் 21,675 இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு குளோபல் ஈவெண்ட்ஸில் மாறியான ஒரு இன்புட் வரும் பொழுது மார்க்கெட் அப்படியே சைடுவேஸுக்கும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். நாளை தினம் நம்ம சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.